Good morning, children. Welcome back to our science class. Previous class, we have seen diseases, two types of diseases, communicable diseases and also non-communicable diseases. Communicable diseases, that is தொற்று நோய்கள். Non-communicable diseases, that is தொற்றா நோய்கள். Okay, தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள். First of all, we study about communicable disease. All of you take page number 79. Look at the paragraph. Communicable diseases are those diseases that spread from one person to another. Healthy person must be protected from people with communicable diseases. Diseases spread through contaminated air, water, food, or vector. That is insects and also other animals. Okay, அதாவது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வந்து எளிதில் பரவக்கூடிய ஒரு நோய் தான் தொற்று நோய்கள். That is a communicable disease. Okay, from one person to another person, the disease spread very easily. Okay, healthy person must be protected from people with communicable disease. அந்த ஆரோக்கியமான நபர்கள் வந்து இந்த தொற்று உள்ளவர்களிடமிருந்து தொற்று உள்ளவர்களிடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கணும், அப்படிதானா? அப்போ இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா, அந்த அசுத்தமான காற்று, கண்டாமினேட்டட் ஏர் அப்படின்னா அசுத்தமான காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நோய் கடத்திகள் என்னெல்லாம் அப்படின்னா பூச்சிகளும் பிற விலங்குகள், இவைகள் மூலமாக கூட நமக்கு என்ன செய்கிறது, தொற்று நோய்கள் பரவுகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க இருக்கிறோம். கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டியூபர்குலோசிஸ், cholera and typhoid are caused by bacteria. These diseases spread through air, water and some other organism. இந்த காச நோய், அதாவது டியூபர்குலோசிஸ் அப்படின்னா காச நோய், காலரா, டைஃபாய்டு, இது போன்ற நோய்கள் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து எடுத்துக்காட்டு. சரியா? இவைகள் வந்து எப்படி பரவுகிறது? தீஸ் டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர் அண்ட் ஆல்சோ சம் அதர் ஆர்கானிசம். நீர் மூலமாக, காற்று மூலமாக, அடுத்து பிற உயிரிகள் மூலம் என்ன செய்கிறது, பரவுகிறது. டியூபர்குலோசிஸ், யூ லுக் அட் டியூபர்குலோசிஸ் காசநோய் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே என்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. and spreads from one person to another person. இது ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு என்ன செய்கிறது, பரவுகிறது. through air, spitting, prolonged contact and also sharing material of the patient. அதாவது காற்றின் மூலமாகவோ, ஸ்பிட்டிங் துப்புதல் மூலமாக, அடுத்து prolonged contact and sharing material of the patient, அவர்களுடன் வந்து பொருட்களை வந்து நம்ம நோயுற்றவருடன் வந்து தொடர்பு மற்றும் அவர்களோடு சேர்ந்து பொருட்களை வந்து பகிர்ந்து கொள்ளுதல், இவை மூலமாக பிறருக்கு என்ன செய்கிறது, பரவுகிறது. ஷேரிங் மெட்டீரியல் ஆஃப் த பேஷண்ட், பொருட்களை பகிர்ந்து கொள்ளுதல். அடுத்து ப்ரோலாங் கான்டாக்ட் அப்படின்னா நோயுற்றவருடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக. தென் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீவர், வெயிட் லாஸ், குரோனிக் கஃப், bloody spitting and difficulty in breathing. இது வந்து காய்ச்சல், நம்முடைய உடல் எடை என்ன செய்கிறது, இழக்கப்படுகிறது. தொடர்ந்து இருமல் இருக்கும், சளியுடன் ரத்தம் வர்றது, அடுத்து சுவாசிக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறது, இதெல்லாமே இந்த நோயினுடைய அறிகுறிகள் தான். ஓகே, தென் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், எப்படி அதை தடுக்கிறது, அதற்கான சிகிச்சை என்ன என்பதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். டியூபர்குலோசினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய தடுப்பு மற்றும் அதனுடைய சிகிச்சை என்ன. பிசிஜி வேக்சினேஷன், அதாவது பிசிஜி தடுப்பூசி போடுறது. கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட், நோயாளிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கவனம் என்ன செய்கிறது, செலுத்துறது. அடுத்து ரெகுலர் மெடிக்கேஷன் லைக் இந்த டாட் போன்ற மருந்துகளை தொடர்ந்து என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு காலரா. இந்த காலரா இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரை and spread through the consumption contaminated food and water. இது அசுத்தமான உணவு மூலம் பரவுகிறது. அடுத்து நீர் மூலம் என்ன செய்கிறது, பரவுகிறது. The symptoms of cholera is vomiting, severe diarrhea and cramps in legs. இதில் வந்து தசை வலி இருக்கும், அடுத்து வாந்தி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும், தசை வலி இருக்கும், அடுத்து என்னது, வாந்தி இருக்கும், அடுத்து வயிற்றுப்போக்கு இருக்கும். சரியா? இதெல்லாம் இதனுடைய முக்கிய அறிகுறிகள். ஓகே, next you see page number 80. Look at this one. health risk, சுகாதார சீர்கேடுகள், health risk. You see, not using
not using latrine, so not unsafe drinking water, then not washing food before preparing, flies on food, not washing hands after touching faces. அதாவது கழிவுகளை தொட்ட பிறகு கையை வந்து கழுவாமல் இருக்கிறது, சரியா? நெக்ஸ்ட்டு நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ப்ரிப்பேரிங் ஃபுட்ஸ், நாட் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். இதெல்லாம் சுகாதார சீர்கேடுகள். ஓகே, சுகாதார சீர்கேடுகள். கழிவறையை பயன்படுத்தலை அப்படின்னா சுகாதார சீர்கேடுகள். கழிவை தொட்ட பிறகு கையை கழுவாமல் இருக்கிறது. அடுத்து பாதுகாப்பற்ற குடிநீர். உணவு தயாரிக்கிறதுக்கு முன்பு உணவுப் பொருட்களை வந்து நம்ம கழுவணும், கழுவாமையினால் ஏற்படுகிறது. வைத்த பண்டங்களை சாப்பிடுவதனால். உணவு தயாரிப்பதற்கு முன்பு நம்ம கையை கழுவாமையினால் ஏற்படுகிறது. அடுத்து சாப்பிடுவதற்கு முன் கையை கழுவாமையால். அடுத்து பாதுகாப்பற்ற குடிநீரை நம்ம அருந்துவதால். ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட்டு வி ஸ்டடி அபவுட் தி ப்ரிவென்ஷன் அண்டு ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன் அண்டு ட்ரீட்மெண்ட். யூ see cholera, prevention and treatment. Good hygienic practices like, you see this one, cholera. Drinking contaminated water can be a cause. Vibrio cholerae. அதாவது அசுத்தமான நீரை குடிப்பதே ஒரு காரணமாக இருக்கலாம், சரியா? ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ் லைக் வாஷிங் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன்னே நம்ம கையை கழுவுறது, இதுதான் சிறந்த சுகாதார செயல். தென் அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். தெருக்களில் வந்து விற்பாங்கள்ல, அவங்க வந்து மூடப்படாத உணவுகள், அவங்க வந்து உணவுப் பொருட்களை மூடாமையும் ஒரு சிலர் வைத்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த உணவுகளை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுவதை தவிர்க்கணும். அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கணும். தென் ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர். கொதித்து ஆற வச்ச தண்ணீரை நம்ம என்ன செய்யணும், குடிக்கணும். அடுத்து கெட்டிங் வேக்சினேஷன் அகேன்ஸ்ட் காலரா. காலராவிற்கு எதிராக நம்ம என்ன செய்கிறது, தடுப்பூசி போடணும். ஓகே சில்ட்ரன், ஓகே, தீஸ் ஆர் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் காலரா. நெக்ஸ்ட் வி ஸ்டடி அபவுட் டைஃபாய்டு. Typhoid is caused by Salmonella typhi and spreads by contaminated food and water. The symptoms are you see anorexia, headache, rashes on abdomen, dysentery and high fever up to 104 degree Fahrenheit. இந்த டைஃபாய்டு வந்து எந்த பாக்டீரியாவில் உருவாகிறது அப்படின்னா சால்மோனல்லா டைஃபி. அடுத்து இது எதன் மூலமாக பரவுது அப்படின்னா இந்த அசுத்தமான உணவு நீரை வந்து நம்ம பருகுவதன் மூலம். இந்த சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா பசியின்மை, ஆனரக்ஷியா, ஹெட்டேக் தலைவலி, ஓகே தீவிர தலைவலி. அடுத்து ரேஷஸ் ஆன் அப்டாமன் அடிவயிற்றில் வந்து புண்ணு இருக்குது அல்லது தடிப்பு, டிசென்ட்ரி அண்டு ஹை ஃபீவர் அப் டு 104 டிகிரி ஃபாரன்ஹீட் தீவிர காய்ச்சல். ஓகே, இதெல்லாம் இந்த நோயினுடைய அறிகுறி. You see the bacteria Salmonella typhi. Then typhoid fever, you see white coating on your tongue. Look at your book, page number 80. White coating on the tongue. அதாவது நாக்கு மீது வெள்ளை கோடுகள் இருக்கிறது, சரியா? அடுத்து you see enlarged liver and spleen, then rash on body, அல்சர்ஸ் இந்த இன்டெஸ்டைன் குடல் புண் இருக்கிறது. அடுத்து இந்த விரிவடைந்த கல்லீரல், அடுத்து மண்ணீரல். அடுத்து பாருங்கள் ரேஷ் ஆன் த பாடி உடலுடைய தடிப்புகள். ஓகே, டைஃபாய்டு ஃபீவர். தென் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு, அதனுடைய தடுப்பு, அதனுடைய சிகிச்சை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீனிங் வாட்டர், அதாவது கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம குடிநீரை நம்ம என்ன செய்கிறது, பருகிறது. தென் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், முறையாக நம்ம கழிவுகளை என்ன செய்கிறது, அகற்றுவது. வேக்சினேஷன் தடுப்பூசி போடுறது. ஓகே சில்ட்ரன், ஓகே. நெக்ஸ்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். டில் நவ் வி ஸ்டடிட் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. வாட் ஆல்? tuberculosis, cholera, typhoid. Now disease caused by virus, hepatitis, chickenpox, rabies. Okay, these all disease caused by
virus. These all disease caused by virus. Okay, now we study about disease caused by virus. Disease caused by virus. Okay, virus disease or extremely widespread infection caused by many type of virus. Some disease caused by viruses or hepatitis, chickenpox and rabies. வைரஸ் பல வகையான வைரஸ்களால் தோன்று தொற்று நோய்கள் தான் என்னது வைரஸ் டிசீசஸ். ஓகே, சம் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ். என்னென்ன டிசீஸ் வந்து வைரஸ் மூலமாக பரவுகுது அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ்னால் அந்த மஞ்சள் காமாலை, தென் சிக்கன்பாக்ஸ், சின்னம்மை, அடுத்து ரேபிஸ். ஓகே, இதெல்லாம் வைரஸ்களால் ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்கள். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டடி அபவுட் hepatitis, that is manjal kamalai. Okay, you see hepatitis is one of the most dangerous and fatal disease caused by hepatitis virus ABCDE. Its mode of transmission is contaminated water, sharing of needles and blood transfusion. The symptoms of hepatitis is loss of appetite, vomiting, eyes and urine turning to yellow color. The hepatitis manjal kamalai என்பது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். அது என்னலாம் அப்படின்னா ABCDE இவற்றால் ஏற்பட ஒரு ஆபத்தான அடுத்து இறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். சரியா, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ABCDE, it is the most dangerous and fatal disease. Next, its mode of transmission is contaminated water, sharing of needles and blood transfusion. அது வந்து அசுத்தமான நீர், அடுத்து இந்த பாதிக்கப்பட்டவருக்கு பயன்படுத்தியிருப்பாங்கள அந்த ஊசிகள், அடுத்து அதனோட அந்த பாதிக்கப்பட்டவரோட ரத்தத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது, இதன் மூலமாக என்ன செய்கிறது ஏற்படுறது. நெக்ஸ்ட் யூ சி ஆனரெக்ஷியா, தட் இஸ் பசியின்மை. ஓகே, அந்த ஆனரெக்ஷியா, the symptoms of hepatitis is the loss of appetite, that is anorexia, then vomiting, வாந்தி, then eyes and urine turning to yellow color. நம்முடைய கண்கள் அடுத்து நம்முடைய சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமாக தோன்றுவது, இதெல்லாம் இந்த நோயினுடைய முக்கிய அறிகுறிகள். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ ட்ரீட்மெண்ட். ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், அதாவது கொதித்து ஆற வச்ச தண்ணீரை நம்ம குடிக்கிறது. அடுத்து ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ், முறையாக கைகளை சுத்தம் செய்கிறது. ஓகே, தென் சிக்கன் பாக்ஸ், தட் இஸ் தட்டம்மை. Chickenpox is also known as varicella, as a highly contagious infection caused by the varicella zoster virus. This disease spreads through air and contact with an infected person. Its symptoms are appearance of rashes on the whole body, fever, headache and tiredness. The chickenpox வந்து வாரிசெல்லா அப்படிங்கிற வாரிசெல்லா என்று அழைக்கப்படுகிறது. சரியா, இது வந்து வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸால் ஏற்படும் ஒரு தீவிரமான ஒரு தொற்று. வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிற வைரஸால் ஏற்படும் ஒரு தீவிரமான தொற்று. இந்த நோய் வந்து காற்று மூலம் அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மூலமாக என்ன செய்யலாம் பரவும். உடல் முழுவதும் என்னது தடிப்பு தோன்றும். அப்படி தான் அடுத்து காய்ச்சல் இருக்கும், தலைவலி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இதெல்லாம் இந்த நோயினுடைய அறிகுறிகள். ஓகே, headache, you see headache, fever, loss of appetite, tiredness, then rash. Yes or no? Okay, then you see develops into fluid filled blister that eventually turns into crust. அதாவது இந்த திரவம் நிரப்பப்பட்ட கொப்புளங்களை வந்து இறுதியில் வந்து மேலோடாக என்ன செய்கிறது மாறுகின்றன. திரவம் நிரப்பப்பட்ட கொப்புளங்களை இறுதியில் என்ன செய்கிறது மேலோடாக என்ன செய்கிறது மாறுகின்றன. அடுத்து பாருங்கள், appears first on chest, back and face, then spread to the rest of body. முதல்ல வந்து மார்பு, பின்புறம் அல்லது முகத்தில் தோன்று பின்பு உடல் முழுவதும் என்ன செய்யும் பரவும். நெக்ஸ்ட் இச்சி, அரிக்கும் தன்மையுடையது. ஓகே, தென் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். The chickenpox varicella vaccine is the best way to prevent chickenpox. Special attention should be given to the infected person. இந்த சின்னம்மையை தடுப்பதற்கு வந்து சிறந்த ஒரு வழி இந்த வாரிசெல்லா தடுப்பூசி போடுவது. சரியா, இந்த நோயாளிகளுக்கு வந்து சிறந்த கவனமும் என்ன செய்யணும் செலுத்தணும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு ரேபிஸ். You see, rabies is a fatal disease which is transmitted by the bite of the infected dog, rabbit, monkey, cat
The virus present in the saliva of dog enters the brain via neuron. The symptoms of rabies or hydrophobia, that is extreme fear for water, fever for 2 to 12 weeks, and X aggregation in behavior. இதில் வந்து நம்ம ரேபிஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வெறிநாய்க்கடி அப்படி தானே. இந்த வெறிநாய்க்கடி வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு நோய். அடுத்து இந்த இது வந்து நோய் தொற்றுடைய நாய், முயல், குரங்கு, பூனை அது இதெல்லாம் கடிக்கிறதன் மூலமாக பரவுகிறது. அடுத்து அந்த நாயில் வந்து உமிழ்நீரில் உள்ள அந்த வைரஸ்கள் வந்து எதன் மூலமாக நரம்பு வழியாக மூளைக்கு என்ன செய்கிறது, நுழையிறது. அடுத்து ஹைட்ரோஃபோபியா, அது வந்து நீரை கண்டு பயம் நமக்கு. 2 to 12 வீக்ஸ், அதாவது 2 12 வாரம் நமக்கு காய்ச்சல் இருக்கிறது இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்க. அடுத்து அவர்களுடைய நடத்தையில் என்ன செய்யும், மாற்றம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ரேபிஸ். ஓகே சில்ட்ரன், எக்ஸ் அக்ரிகேஷன் இன் பிஹேவியர், அவருடைய நடத்தையில் மாற்றம். ஓகே, நவ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். In early stages, rabies is very difficult to detect. After an animal is bitten, it usually takes 2 or 12 weeks to show any symptoms, and it may take as long as 2 years also. அதாவது ஆரம்ப கட்டத்தில் வந்து இதை ரேபீஸை கண்டுபிடிக்கிறது கடினம் தான். ஆனால் ஒரு விலங்கு கடித்த பிற்பாடு பொதுவாக 2 அல்லது 12 வாரத்தில் அதன் அறிகுறி தோன்றும். சரியா, சில சமயத்தில் அந்த அறிகுறி வந்து 2 வருடங்கள் கூட ஆகலாம் தோன்றுவதற்கு. ஓகே, ஃபெர்டிலிட்டி கேன் பி ப்ரிவென்ட் பை டைம்லி வேக்சினேஷன் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் சிம்டம். அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முன்னரே நம்ம சரியான நேரத்தில் வேக்சின் போடுறதன் மூலமாக இதெல்லாம் என்ன விஷயம்லாம் தடுக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே. நெக்ஸ்ட்டு turn to page number 82. Rabies, Verinaicadias. You see that number 1, virus enters via animal bite. விலங்கு கடிப்பதன் மூலம் வைரஸ் உடலுக்குள்ள என்ன செய்கிறது, நுழையுது. செகண்ட், வைரஸ் ரெப்ளிகேட்ஸ் இன் மசில் அட் சைட் ஆஃப் பைட். வைரஸ் விலங்குகள் கடித்த இடத்துல வந்து திசுக்கள் பெருக்கமடையுது. திசு என்ன செய்யுது, பெருக்கமடையுது. Then virus infects nerve in peripheral nervous system, moves by retrograde transport. இந்த வைரஸ் வந்து பிற்போக்கு போக்குவரத்து மூலமாக என்ன செய்கிறது, நகர்ந்து அந்த பக்கவாட்டு நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்பை என்ன செய்யும், பாதிப்படை செய்யும். நெக்ஸ்ட்டு, வைரஸ் ரெப்ளிகேட்ஸ் இன் dorsal root ganglion and travels up spinal cord to brain. இந்த வைரஸ் வந்து முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி தண்டுவடத்து வழியாக எங்கே பயணிக்கு, மூளைக்கு. தென் பிரெயின் இன்ஃபெக்டட், மூளை என்ன செய்கிறது, பாதிக்கப்படுகிறது. தென் வைரஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிரெயின் நர்வ்ஸ் டு அதர் டிஷ்யூ சச்சஸ் ஐ, கிட்னி அண்ட் salivary gland. வைரஸ் வந்து மூளையிலிருந்து நரம்பு வழியாக மற்ற திசுக்களுக்கு என்ன செய்கிறது, மற்ற உடல் பாகங்களுக்கும் மற்ற திசுக்களுக்கு என்ன செய்கிறது, செல்கிறது. ஓகே சில்ட்ரன், நவ் do you know that vaccine is a biological preparation that provides acquired immunity to a particular disease. Vaccines like BCG, polio, MMR are given at early childhood to protect from other diseases. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராடுவதற்கு வந்து நம்ம உடலை தயார் செய்து தான் தடுப்பூசி போடுவதனுடைய நோக்கம். சரியா, அப்போ இந்த தடுக்கக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்க குழந்தை பருவத்திலே இது போன்ற தடுப்பூசிகளை நம்ம கொடுக்கப்படுகிறது. BCG, polio and also MMR. Now all of you take classwork note, write a classwork questions. Fourth question already you have written. That last video before we completed, the video is off. Okay, now answer the stop playing with the mobile for a long time. Stop playing with your mobile for a long time. Keep the mobile at a distance from the eyes while playing. Third point, wash eyes with cold water at intervals. Write soon, write neatly. First point, stop playing with the mobile for a long time. Keep the mobile at a distance from the eyes while playing. Wash eyes with cold water at intervals. Next, write the fifth question. Give any 2 communicable disease. Questions are in page number 86. Give any 2 communicable disease which spreads in our locality during monsoon. Example, answer cholera, diarrhea. Cholera, diarrhea.
If you completed this answer, write the sixth question. What first aid will you provide in the case of bruises? What first aid will provide in the case of bruises? Bruises refers to scratches. Bruises refers to scratches. It is a surface. அதாவது காயங்களுக்கு என்ன முதலுதவி வழங்க வேண்டும்? காயங்களுக்கு என்ன முதலுதவி வழங்க வேண்டும்? Bruises refers to scratches. It is a surface damage that does not penetrate the lower tissue. The affected area should be washed with cold running water and cleaned with an antiseptic cream on the wound. Cream, C-R-E-A-M, not cram. Spelling mistake, C-R-E-A-M, cream on the wound. With an antiseptic cream on the wound. One more question is there. Now seventh one, Ravi said Ganga had minor ban, so I washed with water. Do you agree with his statement or not? Explain why. Answer, yes, in case of minor bans, the affected area should be washed with cold water. In case of severe bans, deeper layers of tissue get destroyed and blisters appear. You have written 7 answer very briefly, so you study them and also study the book exercise, then read the book. Okay children, we meet again in the next video. Thank you all.